அனிதா வேற ஏதாவது ஜோக் சொல்லுடி. வேற என்ன ஜோக் சொல்லலாம்? ஹே, பால் ஊத்துற பையன் வரான். இப்ப பாரு வேடிக்கைய. ஏய், இங்க வா. என்னங்க? லூசு பையா, லூசு பையா, லூசு பையா, இந்த லூசு பொண்ணு உன் மேலதான் லூசா சுத்துறா. ஏய் பாலுக்காரா 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 இந்த பாலு பொண்ணு மேலதான் லூசா சுத்துறா. என்ன விட்டுடுங்க, நான் போகணும். விட்டுடுறேன். இவளுக்கு நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்தா விட்டுடுறேன். இப்போ நீ கொடுக்க போறியா இல்லையா? வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. இப்போ நீ முத்தம் கொடுக்கலனா உன் டிராயரை நான் கழட்டிடுவேன். ஐயோ வேண்டாம். அப்படின்னா முத்தம் கொடு. முத்தம் கொடுறா. கொடு. எதுக்குடா எனக்கு முத்தம் கொடுத்த? அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. அவ மாடியில இருந்து குதிக்க சொல்லுவா, குதிப்பியா? என்ன விட்டுருங்க, நான் பால் ஊத்த போகணும். தாராளமா ஊத்தலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணிட்டு போ. கேன்ல இருக்கிறது பசுமாட்டு பாலா இல்ல காளமாட்டு பாலா? சொல்றா. காளமாடு பால் கறக்காதுங்க. அதனால என்ன, நம்ம பால் அபிஷேகம் பண்ணிடுவோம். களி முத்தி போச்சுங்க. கலாச்சாரம் கெட்டு போனதுக்கு ஒரு சில பெண்களும் அவங்களுக்கு அசைஞ்சு கொடுக்கிற சில ஆண்களும் தான் காரணம். அதுல அந்த அனிதாவுக்கும் பங்கு இருக்கு. இந்த 5 பேரும் வாழ்க்கைங்கிற பூஜ்ஜியத்தை சந்திக்கும் போது நடக்கிற சம்பவம் தான் இங்க ரத்தமும் சதயமா கலந்துருக்கு. வாழ்க்கையில தனி மனித ஒழுக்கம் இருந்தா இளமை மட்டும் இல்லைங்க, முதுமை வரைக்கும் தித்திக்கும். நம்ம கிஷோரோட கிஸ் மேட்டர் தெரியுமாடா? தெரியாது மச்சான். என்ன? போன வாரம் ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு அவன் ஒன் சைடா லவ் பண்ற அகிலாவை மூடோட போய் அப்ரோச் பண்ணிருக்கான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கண்ணம் பழுத்ததான் மிச்சம். குரூப் ஸ்டடிங்கிற பேர்ல படிக்காம இங்க வந்து கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த செமஸ்டர் அரியர்ஸ் தான். அன்னியோட இங்கிலீஷ் படம்ன்ற பேரை கேட்டாலே ஓடி போயிடுறான். என்ன நீ தான் இவன் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். படிப்புல ரொம்ப சின்சியரா இருக்கான். அதெல்லாம் சும்மா ஆக்டிங். ராகுல், என்னடா இந்த படிப்பு படிக்கிற? நீ படிக்கிற படிப்பை பார்த்தா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 500 மார்க் வாங்கிடுவ போல இருக்கு. பல்ல இருக்கிறவன் பக்கோடா கடிக்கிறான், உனக்கு எதுக்கு? பக்கோடா கடிச்சா பரவாயில்ல, அவன் பாறாங்கல்ல கடிக்கிறான். டேய் எவடா? என்ன ஏன்டா இந்த கொலை வெறியில படிக்கிற? அப்பதான் பாஸ் ஆக முடியும். பாஸ் ஆகி நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம். செட்டில் ஆகி கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனோ அதே தான் என் பையனும் பண்ணுவான். இது அப்படியே நீடிச்சதுன்னா இந்த உலகத்துல காலேஜும் கம்பெனியும் தவிர வேற எதுவும் இருக்காது. லைஃப்னா என்ஜாய் பண்ணும். சைட் அடிச்சிருக்கியா? இல்ல. ஏதாவது ஃபிகரை இடிச்சாவது இருக்கியா? சரி சரி கோச்சுக்காத. வேற என்னதான் பண்ணிருக்க? புக்கை தவிர வேற எதையும் புரட்டினது கிடையாது. நீ தேர மாட்ட. இத பாரு, பூனை கடிச்சு செத்தவனும் இருக்கான், புலி கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான். இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணும்டா. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. எங்களை போல வாழ கத்துக்க. என்ன அனிதா, போலாமா? போலாமே. ஃப்ரெண்ட்ஸ். டேவிட், அந்த பேரர் கொடுத்த நம்பர் கொடு. ஹலோ, யாருங்க? சார் 222548. ஆமா சார், இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மிஸ்டு கால் வந்திருக்கு சார். இதே ரோதனையா போச்சு. எவனா போன் பண்ணி பார்த்துட்டு போயிடா. நீங்க எங்க உயிரை வாங்குறீங்க? இது பிசிஓ சார். சாரி சார், இது எந்த ஏரியா நம்பர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எடப்பாடி. அந்த பூத் எங்க இருக்கு கரெக்டா? எது கேக்குற? இல்ல சார், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ ஃபோன் பண்ணிருப்பாங்க. அதான் நேர்ல வந்து பார்க்கணும் இல்லையா, அதான் சார். எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல முருகன் சைக்கிள் ஸ்டாண்டு. தேங்க்யூ சார். டேவிட், எடப்பாடின்ற ஊர்ல இருந்தா பேரருக்கு ஃபோன் போயிருக்கு. ஸோ நம்ம இப்போ போக வேண்டிய இடம் எடப்பாடி. இதுக்கு தான் சொன்ன கடையிலே போய் டீ சாப்பிடலான்னு. ஏய், ஏற்கனவே டீ கடையில் 115 ரூபா பேலன்ஸ் இருக்கு. அதை கொடுக்காம டீ சாப்பிட போனா அப்புறம் எச்சி கிளாஸ் கழுவி விட்டுருவானுங்கடா. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல். பாடுறத நிறுத்துறியா? எங்க பால் கவுரு? இந்தா புடி. டேய்,
என்னடா இது பால் கவரை கேட்டா பிராவை கொண்டு வந்து தர? அது ஒண்ணு இல்லடா, ரொம்ப நாளா நான் லைன் விட்டுட்டு இருந்த அஞ்சா புலி பொண்டாட்டி அஞ்சல இப்பதான் என் லைனுக்கு செட் ஆயிருக்கா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் இந்த கவசத்தை நான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஓவரா சீன் போடாதே. நீ பண்றது அஞ்சா புலி தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னை புளியா கரைச்சு ரசமா வச்சிருவான். ஜாக்கிரதை. யாரு? அதுவும் என்னைய. வீட்டுல யாரா? வெளியில வாங்கடா. எவன்டா அது? ஏய், துணி மட்டும் வெளுக்க போடுறீங்களா? பணம் எங்கடா? ஏய், ஏன்டா காட்டு கத்துற? அடுத்த மாசம் சேர்த்து வாங்க போப்போ. இப்படியே எத்தனை மாசம்டா ஓடிக்கிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு பணத்தை வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஏய், வீட்ல இருந்து மணி ஆர்டர் அனுப்புறா, வந்தவன தந்து. ஏய், நீ பேசாத, குனிய வச்சு குத்திடுவேன். நேத்தே மணி ஆர்டர் வந்துருச்சுன்னு போஸ்ட்மேன் சொல்லிட்டாரு. உங்க வீட்ல உள்ளவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு பணம் அனுப்பிச்சா வெட்டி செலவுக்கு பணம் பத்தாதுன்னு கூரை வீட்ல இருந்துகிட்டு ஊரா மேயறீங்க. பண்ணாடைங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது நாங்கள் தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? என் ஃப்ரெண்ட்ஸுங்க வழக்கமாக இங்கே வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி சார்? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் என்ன? பேர் தெரியாது சார். ஆனால் அவங்க இங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கு போய் அங்கே இருக்கிற காலேஜில் படிக்கிறதா ஒரு தகவல். ஃப்ரெண்டுன்றீங்க, பேர் தெரியலங்கிறீங்க. இதை பாருங்க சார், ஒரு நாளைக்கு இங்க 1000 பேர் வராம போறான். நான் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பேரை சொன்னா தானே சார் சொல்ல முடியும். உங்களுக்கு யார் வேணும்? அதுக்கு இல்லைங்க, இங்க அடிக்கடி யார் ஃபோன் பண்ண வராங்களோ அவங்க யாருன்னு சொன்னா விளையாடுறீங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றல. முதல்ல போங்க சார், நானே மண்டை காஞ்சி கிடக்குறேன். டேவிட், அவங்க இங்க இருந்தா ஃபோன் பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கணும். இந்த பாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடணும்னா இங்க இருக்கிறவங்களுக்குலாம் டவுட் வரும். முதல்ல நீ தங்கறதுக்கு ஒரு வீட்டை பாரு, அதுக்கப்புறம் யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நான் கிளம்புறேன். இந்த ரெக்கார்டரை வச்சுக்க. யார் மேலே ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா உடனே ரெக்கார்ட் பண்ணிடு. சரியா? பார்த்து பத்திரம். என்ன? கோவிலா? சுடுகாடா? ஒரு இலவும் புரியலையே. என்னையே உன் கூட காலங்காத்தால தொல்லையா போச்சு. டே தம்பி, இவர் என்ன ஏது கேட்கிறாருன்னு கேட்டு சொல்லி அனுப்பு. காலங்காத்தால பேப்பரை கூட படிக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன வீடா? ஓ, வாடகை வீடா? கல்யாணம் காட்சி ஏதாவது ஆச்சா? அப்ப ரொம்ப கஷ்டம். நல்லா பேசுறதுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. நீ ஜாட பண்ணி அது வீட்டுக்காரனுக்கு புரிஞ்சு விளங்கிடும். ஒண்ணு பண்ணு, அந்த தெருமுனை இருக்கிற டீ கடைக்காரன் தான் வீட்டு புரோக்கரு. அவனை போய் பாரு, ஒருவேளை வீடு கிடைச்சாலும் கிடைக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கடை லீவு. நாளை காலையில போய் பாரு, அங்கதான் உன்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியல. என் மனசுல எப்பவும் நிறைஞ்சிருக்கீங்க. நான் எங்க இருந்தாலும் என் மனசு உங்களையே நினைச்சிட்டு இருக்கோம்.